வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த ஆகாஷ், ரத்தீஷ், விக்ரம் இவங்க 3 பேருமே பூர்வீகமான ஊர் திருச்சி. இவங்க உதயநிதி கிட்ட நெருக்கமாகறதுக்கு காரணம், உதயநிதியோடைய நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறார். அவர் தான் நாளைக்கு இவங்ககிட்ட கூப்பிட்டு வந்து நெருக்கமாக்கி விடுறாரு. ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னா, அன்பில் மகேஷோடைய சொந்த அத்தை மகன் வாலாடி கார்த்தி இருக்கிறார். அவருடைய மச்சான் தான் ஆகாஷ் பாஸ்கரன். அடுத்தது தான் நம்ம ரத்தீஷ். இவர் தான் அந்த உண்மையான டான், இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய நிழல் துணை முதலமைச்சர்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 மாவட்டங்களில் 16க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் எஸ்பி, கமிஷனர், கலெக்டர் இதெல்லாம் ரத்தீஷ் போட்டு வச்சுருக்காரு. ரத்தீஷை பொறுத்த வரைக்கும் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் வருவா. அப்படியும் அவருடைய ஃபோன் நம்பருடைய விலை மட்டுமே 50 லட்சம் ரூபாய். ஜி ஸ்கொயருடைய நிழல் உலக பாஸ் ரத்தீஷ் தான். ஜூஜூஸ், அவர் பேரை வந்து விக்ரம் ஜூஜூன்னு வச்சுருக்கா. அப்படி அதனால் ஜூஜூஸ் வாட்ச் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சுகள், அந்த வாட்சோடைய விலை என்ன அப்படின்னு போட்டிருக்கா. அப்படி இப்போ 250 கோடி ரூபாய்க்கு இவனால் நாளைக்கு வாட்ச் மட்டும் வாங்க முடியுது அப்படின்னா, அப்போ இவன் கையில் எவ்வளோ பணம் மிதமிஞ்சி இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா ரஃப்பாக ஒரு 5000 கோடியாச்சும் இருக்கும். ஷாருக் கான் கூடலாம் அவ்வளோ சாதாரணமாக ஒருத்தரால் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாது. இவங்களோட எல்லா கெட்டுகெதர்லேயும் 2 கேரக்டர், இந்த 3 பேரும் கன்ஃபார்மாக இருக்கிறான். அதில் 2 கேரக்டர் ரிப்பீட்டடாக இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்லி, இன்னொன்று விக்னேஸ்வர். ஃபுல்லாக நடிகைகள் கான்டாக்ட். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு நடிகையோடைய இதை வந்து ஒரு ஈவெண்ட் கொண்டாடியிருக்காங்க. இங்கே கெட்டுகெதர் 40 நடிகைகள் வந்திருக்காங்க. அந்த 40 நடிகைகளுக்கும் நாளைக்கு லூயிஸ் வியாட்ன்ற ஏதோ ஒரு ஹேண்ட்பேக் கம்பெனி இருக்குது போல், அதில் ஒரு பேக்கோட விலை 45 லட்சம் ரூபாயும். 40 பேருக்கும் 45 லட்சம் ரூபாய்க்கு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா பப்புகள்லையுமே வாரத்தில் ஒரு நாள் டீ பார்ட்டின்னு ஒரு நாள் கொண்டாடப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தா அது ட்ரக் பார்ட்டிங்கிறாங்க. நேருவை எப்படி ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்தை சேர்ந்த ஒரு 4 இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார தொழிலதிபர்களாக உள்ளே வராங்க. இதில் என்ன அப்படின்னா, அவங்க நேருவை சந்தித்தது, நாளைக்கு டிவிஎஸ் ரவிச்சந்திரன் சந்தித்தது, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க பட்டன் கேமராவில். ஸோ ஆதாரங்களை உருவாக்கி தயாரித்து நேருவை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு இடம், இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்னு வச்சுக்கோங்க. கோயிலோட மட இது, அது வந்து அன்னதானம் போடுறதுக்காக ஒரு சத்திரம். அதோடைய வேல்யூ வந்து ஒரு 500 கோடி ரூபா இருக்கும். அது ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டை வந்து தெரியாமையே, அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமையே இந்த இடத்த வந்து நேருவோடைய தம்பி இன்னொருத்தர் மணிவண்ணன் இருக்கார், அவர் அந்த இடத்த வந்து கிரயம் பண்ணுறாரு. ரவிச்சந்திரனை கஸ்டடி எடுத்தாங்கல்ல, அப்போ அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரதுனால அவங்க ஜி ஸ்கொயருக்கு ஒரு நல்ல இடம் வேணும்னு என்கிட்ட கேட்டதுனால தான், அவங்க கேட்டதுக்காக தான் இந்த இடத்த நாங்கள் முடித்தோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஸ்மெல் பண்ணாமல் இருந்தாங்களா அது எதையுமே அமலாக்கத்துறை? இல்லை பொதுவெளியிலையோ இல்லை யாருக்காவது இந்த 3 பேரை பற்றி யாருக்காச்சும் ஒருத்தரை பற்றியாச்சும் தெரியுமா? இது எல்லாம் தெரிய வச்சது இந்த ரைடு தான். அந்த ரைடுக்கு நாளைக்கு அடையாளப்படுத்தி கொடுத்தது செந்தில் பாலாஜி. ஒன் இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கிளம்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது திருச்சி சூர்யா அவர்கள். கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. 1000 கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. தொடர்ந்து வந்து கடந்த வாரம் வந்து டாஸ்மாகோட நிர்வாக இயக்குனர் விஷாகன், தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் ரித்தீஷ் வீட்டில் வந்து சோதனை நடந்துச்சு. இந்த தடவை குறி வச்சுட்டாங்க, அவ்வளோதான், சபரீசன், உதயநிதி, ஸ்டாலின் தான் குறி அப்படின்னாங்க. டெல்லி போல் இங்கேயும் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும், ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிலாம் பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அமலாக்கத்தோட விசாரணைக்கு வந்து தடை விதிச்சிருக்கு. வரம்பு மீறி செயல்படுறீங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இன்னும் 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு, பொறுத்திருக்கலாம். அதாவது ஆதாரபூர்வமாக ஈடியிடம் சில விஷயங்கள் சிக்கியிருக்குது. ஒன்று, உச்சநீதிமன்றத்தில் திரும்பி இந்த கொடுக்கப்பட்ட ஸ்டே நாளைக்கு எப்போ வேணாலும் பின்வாங்கப்படலாம் இது அப்படிங்கிறதையும் ஒன்று இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அமலாக்கத்துறை மறுபடியும் மேல்முறையீடு போவாங்க. ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்க சார், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்சிக்கும், திமுகன்னு இல்லை, அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க ஆட்சி நடத்துறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும், தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் வேணும். மக்கள் வந்து இன்றைக்கி நான் வாக்களிக்கிறதுக்கு நீ எனக்கு பணம் கொடுத்தாவணும், அது என் உரிமை அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு குறைந்தது மினிமம் 30 கோடி ஆச்சு எடுத்து வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டத்தில்
அவங்க நாளைக்கு வந்து பணத்தை வந்து எப்படி இருந்தாலும் சேர்த்து தான் ஆகணும். அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயம், பணத்தை கைக்கு கொண்டுட்டு வரதுக்கு ஒன்று மணல், இன்னொன்று டாஸ்மாக். இது ரெண்டை விட்டால் நாளைக்கு தமிழ்நாடு அரசுக்கு வேறு வழி கிடையாது. மணலை ஆல்ரெடி எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாமல் பண்ணாங்க. இப்போ டாஸ்மாக்குள்ளார இறங்குறாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளோட இன்டர்வியூலேயே பேசியிருக்கோம், செந்தில் பாலாஜி வந்து பிஜேபிக்கு கைக்கூலி ஆகிட்டாரு, சரண்டர் ஆகிட்டார். நான் சொன்னேன் சரண்டர் ஆகிட்டாரு. டாஸ்மாக் விஷயத்தில் செந்தில் பாலாஜியை தொடமாட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி செந்தில் பாலாஜி மேல இடத்துல நாளைக்கு அவர் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காரு, இந்த இவங்களெல்லாம் பிடிங்க அப்படின்னு சொன்னது தான் நீங்கள் சொன்ன. இப்போ ஆகாஷ் பாஸ்கராக இருக்கட்டும், ரத்தீஷாக இருக்கட்டும், விக்ரம் ஜுஜுவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி கை நீட்டினா. செந்தில் பாலாஜி கை காமிச்சார். இவங்கெல்லாம் அப்படிதானா? ஆமாம், இவங்க தானே நாளைக்கு இன்டீரியர் நெட்வொர்க்கு. இவங்க இவ்வளோ நாள் இப்போ இன்றைக்கி தானே எல்லா மீடியாவும் அவங்க ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு எல்லாரும் பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள தெரியுமா உங்களுக்குலாம்? எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இதுதான் இவங்கெல்லாம் வந்து ஹிட்டனாக நாளைக்கு கவர்மெண்ட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிகாரித்துவத்தையே நாளைக்கு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கோடிக்கணக்கில் இவங்களுக்கு பணம் புழங்கிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாத விஷயங்கள். இன்றைக்கி இவர்கள் வீட்டில் ரைடு நாளைக்கு நடக்க போக தானே நடக்குது. நான் கேட்குறது, தவறு செய்யாதவர்களாக இருந்தால் ஏன் எல்லாம் தலைமுறை வாங்கணும்? நாளைக்கு இங்கே தப்பே நடக்கலை அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு அரசு ஏன் உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் நாளைக்கு ஸ்டே வாங்கிறதுக்கு ஏன் ஓடணும்? கேட்டால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிர்ப்பு, மாநில சுயாட்சிக்கு எதிர்ப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர, சாதாரண சாமானிய மக்கள் என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறது, என்னமோ செய்ய போக தானே ஈடி வந்திருக்குது, அவங்க ஒன்றும் நடக்காத பேசலை, இல்லை ஏதோ நடந்ததை தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்வையில் தான் இருக்குது. நடந்து தான் இருக்குது, யாரும் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது நடந்திருக்கிறதை அரசியல் ரீதியாக பாஜக கையாண்டு அதை தேர்தல் சமயத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் அவர்கள் கால் ஊனுவதற்கும் திமுகவை அழிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது 100% உண்மை தான். ஆனால் அவங்க நாளைக்கு சொல்கிறது அவங்க தரப்பில் அரசியலில் இதெல்லாம் சகஜம் தானே. நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கீங்களா? நீங்கள் மாநில அரசாங்கத்தை வச்சு நீங்கள் மிரட்டாமல் இருந்திருக்கீங்களா? அது மாதிரி நாங்கள் செய்ய தான் செய்வோம். டெல்லியில் நடந்தது போல், தெலுங்கானாவில் நடந்தது போல் நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் அந்த விஷயம் நாளைக்கு தலை தூக்குது அப்படிங்கிறது தான் பார்வையாக இருக்குது. இதற்கு அப்பாற்பட்டு 4 மாநிலத்துக்கு அமித்ஷாவை டைரெக்டாக வந்து இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து தெலுங்கானா, இன்னொன்று கர்நாடகா, அதுக்கப்புறமேலு தமிழ்நாடு, கேரளா. இதில் என்ன அப்படின்னா, டிகே சிவகுமார் வந்து முழுமையாக அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கார். உங்களுக்கு தெரியும், 2.5 வருஷம் நீ சிஎம்ஆர், 2.5 வருஷம் அவர் சிஎம்மாக இருக்கட்டும்னு சொல்லி தான் அவர் முதலே சிஎம் கேட்டப்போ பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ 2.5 வருஷம் முடிஞ்சும் இன்னும் நாளைக்கு டிகே சிவகுமாருக்கு அவங்க காங்கிரஸ் தலைமை வந்து முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கிறதுனால அவர் ஆட்சியை பிளவுபடுத்துவதற்கு தயாராகிட்டார். ஈஷாக்கெல்லாம் வந்துட்டு போனார். ஆமாம், அதனால் அது ஒன்று. அடுத்தது தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ரேவந்த் ரெட்டிக்கு ஃபுல் ஃபண்டிங் யார் அப்படின்னா இவர் டிகே சிவகுமார் தான். அங்கே ரேவந்த் ரெட்டி கீழே இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் டிகே சிவகுமார் சொல்கிறத கேட்குறதுக்கு மட்டுமே தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் டிகே சிவகுமாரை வைத்து காங்கிரஸ் ஆட்சியை உடைச்சி பிஜேபி உள்ளே வரத்துக்கு இங்கே ஒரு வேலை நடக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளார இப்போ ஏடிஎம்கேவை கையில் எடுத்தாச்சு. இப்போ டிஎம்கேவை அடித்து வீக் ஆக்கிட்டு தான் அவங்க இங்கே ஃபேஸ் பண்ண முடியும். கேரளாவில் வரக்கூடிய தேர்தலையும் அவங்க அதற்கு அங்கே ஆட்சி அமைப்பதற்கு என்னென்ன வழிகளோ அதை அவங்க செய்கிறாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த இடத்துல நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன இடங்கள்ல நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு செய்கிறப்ப மற்றவர்களுடைய வேகத்தை விட அமித்ஷாவுடைய கவனமும் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறப்பையும் அவருடைய தனிப்பட்ட முறையான அரசியல் சாணக்கியர் என்று பெயர் எடுத்துக்கக்கூடியவரால் சாதிக்க முடியாத விஷயம் ஒன்று உண்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஈடிக்கே லாக்கு போட்டாலும் டாஸ்மாக் விஷயத்தில் அவங்க நாளைக்கு இன்னொரு 100 விஷயங்கள் எடுப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் கிடையாது. நாளைக்கு இது என்ன சிம்பிளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படின்ற மாநில அரசோட அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ள வர முடியாது. இடிக்கும் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சிருச்சு. வேற என்ன வழியில் வருவாங்கன்னு கேட்குறேன். சிபிஐ வந்துருச்சுனால அரெஸ்ட்டு. இடி வர்றது ஒரு கிரவுண்ட்ஸை வச்சு உள்ளுக்குள்ளார இன்வெஸ்டிகேஷனுக்காக வருது. அவங்க நாளைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ரிப்போர்ட்டாக அவங்க ஒன்ஸ் நாளைக்கு சிபிஐக்கோ இன்கம் டேக்ஸ்க்கோ கொடுத்துட்டாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் இறங்குது அப்படின்னாலே நாளைக்கு சம்மந்தப்பட்டவங்க அரெஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ நாளைக்கு அதுதான் நம்மளோட இன்டர்வியூவில் சொன்னோம், நேரு தான் முதல் ஆள் வந்து கைது செய்யப்படுவார்னு. அன்றைக்கி நான் அந்த விவரத்தை சொல்ல என்கிட்ட தகவல் சொன்னவர் ஏன்ட்டா ரொம்ப வருத்தப்பட்டார். என்னங்க நான் அவ்வளோ கதையாக சொன்னேன், சப்ஜெக்டை சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு. நேருவை எப்படி ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்தை சேர்ந்த ஒரு 4 இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார தொழிலதிபர்களாக உள்ளே வராங்க. மாறு இடத்துல வர்றாங்க. மாறு இடம்லாம் இல்லை, அவங்க வந்து அதிகாரத்தை வந்து மறைச்சிட்டு நாளைக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக உள்ளே வராங்க. திருச்சியில் நேருவோட மாவட்டத்தில் கருப்பையான்னு ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார்.
அவர் ஆக்சுவலி ஒரு மறுப்பு கொடுத்துருக்காரு நக்கீரனில். யாரு? என்னை வந்து அப்படி தொடர்படுத்தி போடுறீங்க, ஆனால் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் லீகலாக தான் கான்டாக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு மறுப்பு அது கொடுத்தாரு. சொல்லலாம். அவங்க இதில் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது என்ன அப்படின்னா, அவர் மூலமாக வராரு, அவர் நேரு கிட்ட கூப்பிட்டு போகிறாரு, நேரு உடனே பண்ணித்தரங்கிறாரு, பர்சன்டேஜ் பேசுகிறாரு. அதுக்கப்புறமேலு டிவிஹெச் ரவிச்சந்திரன் அவரோட சகோதரரை போய் பார்க்குறாங்க. அவர் 10 ப்ரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்து இதில் வந்து என் கமிஷன் காசை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புங்கிறாங்க. இன்கம் டேக்ஸால் ஃப்ரீஸ் செய்யப்பட்டு வழக்குகளுக்காக ஃப்ரீஸ் செய்யப்பட்ட ஹியூஜ் அமௌண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த அக்கௌண்ட்ஸ்லேருந்து இவங்க கேட்குற அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மறுபடியும் நாளைக்கு கருப்பையா சந்திக்கிறப்ப ரமேஷ்ன்னு சொல்லி டிவிஹெச் ரவிச்சந்திரனோட பிஏ வந்து கவர்மெண்ட் ஜியோவை கொடுக்குறாரு. ஜியோவை கொடுத்த பிறகு இவங்களோட கமிஷன்களை அதையும் 2 அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க. அந்த அக்கௌண்ட்டுகளில் பிரியுது. இதுதான் விஷயம். இதெல்லாம் கான்டாக்ட் எடுக்கிறதுக்காக ஓகே அரசாங்க ஜியோ வந்து ஆர்டர் வாங்குறாங்க. அதுவும் வந்து கமிஷனு 4000 கோடி 5000 கோடி கைமாறிய ஒரு சின்ன சம்பவம். இதில் என்ன அப்படின்னா, அவங்க நேருவை சந்தித்தது, நாளைக்கு டிவிஹெச் ரவிச்சந்திரனை சந்தித்தது, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க பட்டன் கேமராவில். ஒன்று கருப்பையாக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அவங்க அதை ரெக்கார்டட் எல்லாமே. அடுத்தது இந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இதை போய் கோர்ட்டில் கொடுக்குறப்ப, சரி அவன் 10 அக்கௌண்ட்டு கொடுத்ததெல்லாம் ஷெல் கம்பெனி ரைட்டு, அந்த 10 ஷெல் கம்பெனிக்கு நீ எங்கேருந்து பணம் போட்டேன்னு இன்கம் டேக்ஸ் கேட்பான்ல, அதனால தான் ஏற்கனவே வழக்கில் இருக்கிற ஃப்ரீஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் அமிச்சோம் அப்படிங்கிறத அதையும் கிரிமினல் ரெக்கார்டில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ சரி இவ்வளோ பணம் கொடுத்தியே, உனக்கு ஆர்டர் கிடைச்சதான்னா இந்த மாதிரி ஜியோ அப்படின்னு கையில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆதாரங்களை உருவாக்கி தயாரித்து நேருவை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்பயோ நடந்துருச்சு. ரவிச்சந்திரன் வந்து கைதாகி அவங்க கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப, அவர் காரில் இப்படி போகிறப்ப நேரு டோட்டலாக முடிஞ்சிருச்சு, தம்பியை தூக்கிட்டாங்கன்னு தான் நினச்சிருக்காரு. டெல்லியில் ஒரு சில லாபிகள் மூலமாக அவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு. நிர்மலா சீதாராமன் பேசினாரு அப்படின்னா இல்லை, நிறையா சோர்ஸஸ் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அந்த ரெட்டிஸ் குரூப்பை வச்சு நாளைக்கு மேலே லாபி பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. சந்திரபாபு நாயுடு அந்த சோர்ஸு வெளியிலலாம் 2-3 விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அமித்ஷா டைரக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால இங்கே யாரும் போய் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்டே சொன்னாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. திமுக அமைச்சர்களை கைது செய்தாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் மெட்டீரியல் தேவைப்படுற இடத்துல இங்கே நாளைக்கு ஒரு சின்ன டவுட்டு கூட இல்லாத அளவுக்கு பக்காவாக இவ்வளோ பெரிய ஃபைல் இருக்கிறப்ப அதை யோசிக்க மாட்டாங்க. அதற்கு அப்பாற்பட்டு ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு இடம், இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்னு வச்சுக்கோங்க. கோயிலோட மட இது, அது வந்து அன்னதானம் போடுறதுக்காக ஒரு சத்திரம், அதோடைய வேல்யூ வந்து ஒரு 500 கோடி ரூபா இருக்கும். அது ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டை வந்து தெரியாமையே, அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமே இந்த இடத்த வந்து நேருவோடைய தம்பி இன்னொருத்தர் மணிவண்ணன் இருக்கார், அவர் அந்த இடத்த வந்து கிரயம் பண்ணுறாரு. அதுவும் எப்படி அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய இடத்த திருச்சி பத்திரப்பதிவுத்துறையில் தானே நீங்கள் பதிவு பேசணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூர் பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு பண்ணுறாரு. அந்த டேக் ஓவர் பண்ணதை, அது வந்து அந்த இடத்த, அந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஏதோ ஒரு லிட்டிகேஷனில் இருந்தது, அது ஏதோ விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ இஷ்யூஸ் இருக்குது. அதையும் மீறி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி இடியிலேருந்து ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லெட்டர் வச்சுருக்காங்க. ரவிச்சந்திரனை கஸ்டடி எடுத்தாங்கல்ல இப்போ விசாரணைக்கு, அப்போ அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எனக்கு அது ரெக்கார்டே இருக்குது, வேணா நான் தரேன் உங்களுக்கு. அந்த வாக்குமூலத்தில் வந்து அவர் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரதுனால அவங்க G2க்கு ஒரு நல்ல இடம் வேணும்னு என்கிட்ட கேட்டதுனால தான், அவங்க கேட்டதுக்காக தான் இந்த இடத்த நாங்கள் முடித்தோம் அப்படின்னு சொல்லி. அவங்க கோயிலுக்கு வர்றதுக்கும் G2க்கு இடத்துல அங்கே வரப்போ இங்கே நான் ஒரு லேஅவுட் போட்டால் நல்லா இருக்குமே, இங்கே ஏதாவது இடம் இருந்தால் பாருங்களேன், இந்த இடம் ஏன் நல்லா இருக்குது, இது யாரோடதுன்னு பாருங்கள் அப்படின்னு அவங்க ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி கேட்டினதுனாலையும் அவங்க சொன்னதுனால தான் நாங்கள் இந்த இடத்த வந்து கிரயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ரெக்கார்டட்லி ஸ்டேட்மெண்ட்டு, டைப்டு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. மாநில உளவுத்துறை தான் கையில் வச்சுருந்தீங்க, இப்போ மத்திய உளவுத்துறை வரைக்கும் போயிட்டீங்க. பிஜேபியில் இருந்து விட்டு அப்புறம் அது கூட செய்யலைன்னா என்ன செய்கிறது. அதனால் அந்த வாக்குமூலங்களில் அவர் தேவையில்லாமல் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுமாதிரி அருண் நேருவோடைய அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பிரிண்டிங் மிஷினில், அந்த கேட்ரிட்ஜில் என்னென்ன வார்த்தைகள் டைப் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கான். அதில் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அதாவது கமிஷனருங்க, மாநகராட்சி ஆணையர்களை ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்கு. ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு கமிஷனரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா? 40-50 ஐ மீன் பொதுவாக 1 கோடி ரூபா ஓகே ஒரு கமிஷனருக்கு. இது மாதிரி நாளைக்கு பல அதிகாரிகளுடைய பேர் அந்த கேட்டரேஜில் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் எப்போ மாற்றினாங்க என்ன ஏதுங்கிற ரெக்கார்ட்ஸ் போயிட்டுருக்கறனால டிவிஹெச்சுக்குள்ளார கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்கிட்டாங்க. யூஎஸ்ஏல இருக்கிற ரியல் எஸ்டேட் வரைக்கும் 4 வருஷத்தில் நேரு சம்பாரித்தது எங்கெங்கே போட்டார், எப்போ எது இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சுங்கிறதெல்லாம் நோண்டி நொங்க எடுத்துட்டாங்க. இதில் வந்து இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இப்படி போகிறதுக்கும் வழி இல்லை, இப்படி போகிறதுக்கும் வழி இல்லைங்கிற மாதிரி வச்சுருக்கிறப்ப
அவர் நேரு என்ன லாபி பண்ணாலும் இதற்கு மேலே அவரால் தப்பிக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான நிலையாக இருக்குது. சரி, இப்போதைக்கு ஃப்ரீயாக தானே இருக்காரு, அதை தாண்டி என்னங்க நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஜூன் மாதம் தானே சொன்னேன் உங்கள்கிட்ட இன்டர்வியூவில். வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு டார்கெட்டு 5 பேர். ஃபஸ்ட்டு இவர் அது நடக்கும். அதற்கு அப்பாற்பட்டு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 3 பேர் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்போ மாறுது, இந்த ஆகாஷ், பாஸ்கரன், நாளைக்கு ரத்தீஷ், அதுக்கப்புறம் இந்த விக்ரம், இவங்க 3 பேருமே பூர்வீகமான ஊர் திருச்சி. இவங்க உதயநிதிகிட்ட நெருக்கமாகறதுக்கு காரணம் உதயநிதியோடைய நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறார். அவர் தான் நாளைக்கு இவங்ககிட்ட கூப்பிட்டு வந்து நெருக்கமாக்கி விடுறார். அவங்கள நாளைக்கு தனக்கு கீழே கருப்பு பண முதலைகளாக வைத்து கொண்டு இவர்களை வளர்த்து விட்டு தனக்குள்ளாரே கட்டுப்பாட்டில் தன் தேவைக்கு வச்சுக்கிற மாதிரியான ஒரு பயணத்தில் கொண்டுட்டு போகிறார். ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னா அன்பில் மகேஷோடைய சொந்த அத்தை மகன் வாலாடி கார்த்தி இருக்கிறார். அவருடைய மச்சான் தான் ஆகாஷ் பாஸ்கரன். ஓகே, மூக்கா முத்துவோட மகள் வழி. ஆமாம், அதை கட்டியிருக்கிறாரு. ஆனால் அவங்க கவின் கேரோட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவன் பெருசாக பண்ணிட்டாங்கிறாங்க. பட் கவின் கேரே வந்து நஷ்டத்தில் தான் இயங்குது. அவங்கக்கிட்ட ஒன்றும் பெரிய இவ்வளோ ஃபண்டு இவர்கிட்ட 1500 கோடி ரூபா 6 மாதத்தில் டாப் 3 நடிகர்களை வச்சு 1500 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அளவுக்குலாம் கவின் கேரில் பணம் கிடையாது. அதே மாதிரி நடுவில்லாம் நல்லா லாஸ் ஆகிட்டாங்க. யார் இவங்க ஆகாஷ் ஃபேமிலியெல்லாம் எல்லாம் லாஸ் ஆகி இப்போ மகேஷ் மந்திரி ஆனதுக்கப்புறம் தான் வாலாடி கார்த்தினால அவங்களுக்கு ஃபண்டு ஃப்ளோ, அந்த ஸ்வர்ண மாளிகா தங்க நகையாக இருக்கட்டும், இப்போ பஸ் ரூட்ஸ் எல்லாமே 55 பஸ்ஸுகளுக்கு மேலே ரூட் ஓடுது. அதெல்லாம் வந்து இவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான். அது மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு இன்னொரு ஐடென்டிட்டி, அது நிறையா பேர் மறந்த விஷயம். 2021 சட்டமன்ற தேர்தலப்போ எழும்பூரில் தேர்தல் பறக்கும் படையினார ஒரு தொழிலதிபர் வீட்டில் 5 கோடி ரூபா பணம் கைப்பற்றப்பட்டது. அது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் தான். அன்பில் மகேஷ் அப்போ கேண்டிடேட்டாக இருந்தார். அவருக்காக வைத்திருந்த பணம் கையாடல் பண்ணப்பட்டு அவர் பணம் மாட்டுச்சு. இப்போ இது ஒரு ஆங்கிள். விக்ரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பையன்தான். அவனோடைய வளர்ச்சி வந்து இவங்க எல்லாருமே லயலா காலேஜில் எல்லாம் விஸ்காம் படித்தவங்க. இந்த 3 பேருமே இந்த டீம் ஃபேக்டர். இவங்க விக்ரம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறா அப்படின்னா, எல்லா சினிமா கம்பெனிகளுக்கும் பெரிய லெவலில் ஃபண்டு 200 கோடி வேணும், 300 கோடி வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் லிக்விடாக நாளைக்கு அந்த படத்தோட ஹார்ட் டிஸ்கையோ அந்த ஹோல்டு பண்ணிவிட்டு மதர் காப்பியை ஹோல்டு பண்ணிவிட்டு பணம் கொடுக்குறது, ப்ராப்பர்ட்டிக்கு ஹோல்டு கொடுக்குறது, அது மாதிரி பிளாக்காக நாளைக்கு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவரோட. இதனால் நாளைக்கு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் எல்லாருமே நாளைக்கு இவங்ககிட்ட ரொம்ப பழக்கமாக இருக்கிறாங்க. நான் ஒரு 2 ஃபோட்டோ கூட தரேன், அதில் நீங்கள் போடுங்க. அதில் ஒரு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம் நடுவில் நிற்கிற அப்படி, ஷாருக் கான் இந்த பக்கெட்டு, அட்லி இந்த பக்கெட்டு. ஷாருக் கான் கூடலாம் அவ்வளோ சாதாரணமாக ஒருத்தரால் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாது. இவங்களோட எல்லா கெட்டுகெதர்லேயும் 2 கேரக்டர், இந்த 3 பேரும் கன்ஃபார்மாக இருக்கிறான். அதில் 2 கேரக்டர் ரிப்பீட்டடாக இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்லி, இன்னொன்று விக்னேஷ் சிவன். இவங்க தான் நாளைக்கு எல்லா இடத்துலையுமே இவங்க கூட ரொட்டீனாக இருக்கிறாங்க. இப்போ தெரியுதா ஏன் இந்த செஸ் ஒலிம்பியடில் நேப்பியர் பிரிட்ஜுக்கு பெயிண்ட் அடித்து ஏன் இவரை கோட்டை போட்டுக்கிட்டு குறுக்க போட்டுக்கிட்டு நாளைக்கு விக்னேஷ் சிவனை வச்சு எடுத்தாங்கன்னு இந்த கும்பல் பண்ண வேலை தான். விக்னேஷ் சிவனை கொண்டுட்டு வந்து அந்த கான்ட்ராக்ட் அவன் கையில் கொடுத்து இவங்க பெரிய லெவலில் அவங்கள பூம் பண்ணது எல்லாமே இந்த நட்போட்டாரத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இவன் விக்ரமனுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு பெரிய நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ அதே அளவுக்கு இவனுக்கும் நாளைக்கு ஒரு பெரிய கேரவன் ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துருக்கா. அப்படி இப்போ அவரோட ட்விட்டர் பக்கம் டெலீட் செய்யப்பட்டுருச்சு. நான் ஒரு ஃபோட்டோ தரேன், ஒரு ட்விட்டர்லேயே பதிவு செஞ்சது தான், அதை போடுங்க. அதில் வந்து ஒரு 6 வாட்ச்சு ஜூஜூஸ், அவர் பேரை வந்து விக்ரம் ஜூஜூன்னு வச்சுருக்கா. அப்படி அதனால் ஜூஜூஸ் வாட்ச் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சுகள், அந்த வாட்சோடைய விலை என்ன அப்படின்னு போட்டிருக்கா. அப்படி அதுக்கு மேலேயே அவரே போட்டிருக்கா. அப்படி ஜூஜூஸ் வாட்ச் கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஆஃப் அமௌண்ட் இஸ் அபவ் $25 million அப்படின்னு போட்டிருக்கா. அப்படி அதாவது $25 million என்னோடைய அதுக்கு மேலே இருக்கும் என்னோட நான் வச்சுருக்கிற வாட்ச் மட்டும் அப்படின்னு. இன்றைக்கி டாலர் ரேட்டு, ஒரு டாலர் 83 ரூபா. சரி, 25 மில்லியனுக்கு எவ்வளோ 83 ரூபா வருதுன்னு போட்டு பார்த்தப்ப கேல்குலேட்டரில் 0 பத்தலை. சரி, வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி சாட் ஜிபிடியில் போய்ட்டு நாளைக்கு 250 மில்லியனுக்கு எவ்வளோ ஐஎன்ஆர்னு போடுறப்ப தான் 230 கோடி ரூபா வருது. வாட்ச் கலெக்ஷன் மட்டும் 6 அவரே போட்டது, அவரே போட்டிருக்கார். 6 வாட்ச் மட்டும் ஒரு 230 கோடி ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு வாட்ச் வாங்குற அளவுக்கு பணம் வருது அப்படின்னா அப்போ அவன்ட்டு எவ்வளோ இருக்கும்? இப்போ நான் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன், 5,000 ரூபாய்க்கு வாட்ச் போடுவேன். நான் 50 லட்சம் சம்பாதிச்சேன் அப்படின்னா நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 5 லட்சத்துக்கு கூட வாட்ச் போடுவேன். அப்போ 250 கோடி ரூபாய்க்கு இவனால் நாளைக்கு வாட்ச் மட்டும் வாங்க முடியுது அப்படின்னா அப்போ இவன் கையில் எவ்வளோ பணம் மிதமிஞ்சி இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா ரஃபாக ஒரு 5,000 கோடியாச்சும் இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, பணம்லாம் யாரோடன்றதான் கேள்வி. ஆமாம், வருது அப்படியே வரிசையாக.
இப்போ இது ஒரு பக்கத்து இவர் விக்ரமோட கேரக்டரு இது இந்த மாதிரி போகுது. அடுத்தது தான் நம்ம ரத்தீஷ். இவர் தான் அந்த உண்மையான டான், இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய நிழல் துணை முதலமைச்சர்னு கூட சொல்லலாம். இவனோட சர்வேஸ்ன்னு சொல்லி இவருடைய பிரதர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். அப்படி அதனால் நிறையா ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 மாவட்டங்களில் 16க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் எஸ்பி, கமிஷனர், கலெக்டர் இதெல்லாம் ரத்தீஸ் போட்டு வச்சுருக்கா. அப்படி அதே மாதிரி சித்தரஞ்சன் சாலையில் முதலமைச்சருடைய வாகனம் எங்கே போய் கடைசியாக நிற்குமோ, எந்த அளவுக்கு வண்டி போகுமோ சிஎம் காரு, அந்த இடம் வரைக்கும் ரத்தீஷோடைய கார் போகும். வேலைச்சேரியில் ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ எதிர் வீடாக இருந்தவங்க ரத்தீஷ் வீடு அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா சொல்லிக்க வேண்டியதான், கொளுத்தி போடுங்க. அதெல்லாம் நானும் தான் அங்கே அதை புழங்கிட்டு வந்தவங்க தான், எனக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டி வந்து திருச்சியில் வந்து 90ல் மேயராக இருந்தாங்க, புனிதவெள்ளி பழனியாண்டிங்குவாங்க. அவங்களோட பேரன் அவன். ஒன்றும் பெரிய வெல்வெஸ்ட் ஃபேமிலிலாம் இல்லை, ஒரு மீடியமாக தான் இருந்தாங்க. திருச்சியில் நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் சலூன் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கே லயலாவில் விஸ்காம் படிக்க வந்தப்போ இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளோட புழங்க ஆரம்பிக்கிறான். அடிக்கடி வாலாடி கார்த்தியோடையும் மகேஷோடையும் நாளைக்கு உதயா கூட எங்கேயாச்சும் பார்க்க போகிறப்ப, ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறப்ப, கெட்டுக்கெதர் போகிறப்ப, இந்த பப்புக்கு வராங்கிறப்ப இங்கெல்லாம் போய் அப்படியே கூடயே இருந்து நம்பிக்கையை சம்பாரிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ரியாலிட்டி ஃபேக்டர். இதற்கு அப்பாற்பட்டு இவங்ககிட்ட இருந்த ஃபன். ரத்தீஷை பொறுத்த வரைக்கும் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் வருவா. அப்படியா அவருடைய ஃபோன் நம்பருடைய விலை மட்டுமே 50 லட்சம் ரூபாய். ஃபோன் நம்பரோட விலை? ஆமாம். அந்த நம்பரை வாங்குறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்றீங்க? கடைசியாக 8 நம்பரும் ஒரே நம்பராக இருக்கும். ஓகே. 9999999 அந்த மாதிரி. அதுக்கு அது மாதிரி அவருடைய ஆடம்பரங்கள் உதயச்சந்திரன்லேருந்து உமாநாத் வரைக்கும் நாளைக்கு ரத்தீஷ் சொன்னால் உடனே செய்வாங்க. துணை முதலமைச்சரையே மதிக்காத சில அதிகாரிகள் கூட ரத்தீஷுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஜி ஸ்கொயரோடைய நிழல் உலக பாஸ் ரத்தீஷ் தான். ஜி ஸ்கொயர் பாலா கூப்பிட்டு வந்ததும் சரி, இவங்க அண்ணாநகர் கார்த்தியை கனெக்ஷன் பண்ணுறதும் சரி, லே அவுட் சிங்க போடணுங்கிறதும் சரி, நான் அதையும் தரேன், அந்த ஃபோட்டோவையும் போடுங்க பக்கத்துலேயே. இவர் வந்து ஈசிஆரில் டிவிஎஸ் அவென்யூவில் ஒரு வீடு கட்டுறா. அப்படி ரத்தீஷ் அந்த வீட்டை மட்டும் யாராவது பார்த்துட்டு அது வீடான்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். அது வந்து நட்சத்திர ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்கான் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேலே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலு, பார்ட்டி. இவருக்கு 24 மணி நேரமும் குடி. உண்மையிலேயே அது சொல்லக்கூடாதான், குடி, போதைப் பொருள். நாளைக்கு இதுதான் இவங்களுக்கு வேலையே. நாளைக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் போய் என்னென்ன கொண்டாடுவீங்களோ அதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளாரே எல்லாத்தையும் பில்ட் பண்ணி 300 கோடி ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடு கட்டுறாங்க. பார்த்துக்கங்க. இப்போ இது வரைக்கும் ஸ்மெல் பண்ணாமல் இருந்தாங்களா அது எதையுமே அமலாக்கத்துறை? இப்போ தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே உள்ளே போடுறாங்க. நீங்கள் நாளைக்கு அவர் வரதையே உள்ள லோக்கலில் காவல்துறை மூலமாக இடி வரதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளார அவர் வந்தப்பயுமே அந்த பிளாக்ல தான் இருந்திருக்கா. அப்படி பட் சர்வீஸ் லிஃப்ட்டில் இறங்கவே இல்லையா, எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக இறங்கியிருக்கா. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தான் இறங்கியிருக்காங்க. லிஃப்ட்டு யூஸ் பண்ணவே கிடையாதான். ஏன் ஓடணும்? இங்கேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துருக்குறாங்க, லண்டன் போயிருக்கிறாங்க. அங்கேருந்து வேறு ஒரு தீவுக்கு லண்டனில் இருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போய் வேறு ஃப்ளைட்டு மாதிரி அங்கேருந்து குரூஸ் கப்பல் வழியாக துபாய் போயிருக்கிறாங்க. இதுதான் ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க இடி. இப்போ இங்கே ஒரு டீம் போயிருக்குது துபாய்க்கு. இவர்கள் 3 பேரையும் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படிங்குது. ஆகாஷ் பாஸ்கரும் தலைமறைவு, ரத்தீஷும் தலைமறைவு. இப்போ விக்ரம் ஜூஜுவும் தலைமறைவு. அக்கௌண்ட்டும் டெலீட்டடு. இந்த வாட்ச் சொல்கிறேன்ல, அந்த ப்ரொஃபைலோட அக்கௌண்ட்டும் டெலீட்டடு. நான் ப்ரொஃபைல் ஐடியும் தரேன், ஃபோட்டோவும் தரேன், நீங்களே போடுங்க. அந்த வீடியோ, அந்த வீட்டோட ஃபோட்டோ தான் ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. இதற்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய தகவல்கள் தான் நாளைக்கு இன்னும் நம்மளை பிரமிப்பாக்குது. என்ன அப்படின்னா, ஃபுல்லாக நடிகைகள் கான்டாக்ட். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு நடிகையோடைய இதை வந்து ஒரு ஈவெண்ட் கொண்டாடியிருக்காங்க. இங்கே கெட்டுகெதர் 40 நடிகைகள் வந்திருக்காங்க. அந்த 40 நடிகைகளுக்கும் நாளைக்கு லூயிஸ் வியாட்ன்ற ஏதோ ஒரு ஹேண்ட்பேக் கம்பெனி இருக்குது போல், அதில் ஒரு பேக்கோட விலை 45 லட்ச ரூபாயாம். 40 பேருக்கும் 45 லட்ச ரூபாய்க்கு பேக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த காசு தான். ஓகே, இவங்களுக்கு பணம் எங்கே புரளுதுன்னு தெரியாமல் இப்போ இதில் இன்னொரு ஹைலைட்டும் சொல்கிறேன். 174 எம்ஆர்சி நகரில் அவர் வீடு இருக்குல்ல, இப்போ அது சீல் வைக்கப்பட்டிருக்குல்ல, அது நாளைக்கு ஈடிக்கு தான் நீங்கள் ஸ்டே கொடுத்துருக்குறீங்க. அந்த வீட்டுக்குள்ளார நார்காட்டிக்ஸ் சர்ச் வராங்க. ஓகே, வரப்போகுதுன்றீங்க. வராங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள் இல்லாத பல போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக தகவல்கள் வந்திருக்குது. இவங்க நாளைக்கு இந்த மாதிரி பார்ட்டிஸ் கொண்டாடுறப்ப தாய்லாந்து, மலேசியா, துபாய் போன்ற நாடுகள்லேருந்து ஒரு ஃப்ளைட்டில் ஒரு 6 பொண்ணுங்க பொருட்களோடு இங்கே வருவங்களாம். வந்து இந்த பார்ட்டியில் நாளைக்கு ஏரோஸ்டஸ் மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிட்டு
பார்ட்டியை முடித்தோன்னா அவங்க அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு அந்த ஃப்ளைட்லேயே கிளம்பி திரும்பி போயிடுவாங்களாம். பார்த்துக்கங்க. இப்போ சரக்கு எப்படி வருது நார்கோட்டிக்ஸை மீறி? NCBI சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் வருது. அதெல்லாம் என்ன இன்னும் நம்ம டோண்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க அதனால தானே இதை செய்கிறாங்க சார். FL2 லைசன்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, பார் லைசன்ஸு 24 மணி நேரமும் சரக்கு ஓட்டலாம், பப்பு டிஜே இதெல்லாம் வச்சு FL2 லைசன்ஸில் வரும். இது வரைக்கும் 20 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தமிழ்நாட்டுக்குள்ளார இருந்ததே, சென்னைக்குள்ளார வேறு எந்த மாநிலத்துலேயும், பாண்டிச்சேரியிலே அலவுடு கிடையாதுங்க. சென்னையில் மட்டுமே இது வரைக்கும் 8 தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த 4 வருஷத்தில் மட்டும் 220 பாராக மாறி இருக்குது. திருச்சியிலேயே லைசன்ஸ் கொடுத்துருச்சு, கோயம்புத்தூரில் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க 24 ஹவர்ஸுக்கு. இது மாதிரி பல மாவட்டங்களில் சம்மந்தமே இல்லாமல் இது வரைக்கும் ஒழுங்காக இருந்த ஊருங்களுக்கெல்லாம் FL2 லைசன்ஸு. இதெல்லாம் யார் தெரியுமா பண்ணது? இவங்க தான். இவங்களே பணம் போட்டு பினாமிகளை வச்சு எடுத்து இங்கே நாளைக்கு எல்லா தெருலையும் நாளைக்கு பப்பு எல்லாமே ஓடுறது எல்லாம் இவங்க பண்ணுற வேலை தான். இந்த எல்லா பப்புகள்லேயுமே வாரத்தில் ஒரு நாள் டி பார்ட்டின்னு ஒரு நாள் கொண்டாடப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தா அது ட்ரக் பார்ட்டிங்கிறாங்க. சகஜமாக ட்ரக்கு நாளைக்கு உள்ளுக்குள்ளார வரத்துக்கு இவர்களுடைய கான்டாக்ட் சோர்ஸஸ் எல்லாமுமே ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. நடிகைகள் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாளைக்கு மாட்டியிருக்குது. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஜல்லியாக இருக்கும். அது நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியை வீழ்த்துவதற்கு இது ஒரு போதுமான ஆதாரமாக இருக்காது, மக்கள்கிட்ட பெருசாக எடுபடாதுங்கிறதுனால அதை காட்டாமல் இருக்கிறாங்க. ஆனால் நார்காட்டிக்ஸ் பிரச்சனையில் கண்டிப்பாக இந்த வளையம் மீண்டும் நாளைக்கு அதிகரிக்கும். EDயை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் விஷயத்தில் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். நார்காட்டிக்ஸில் உச்சநீதிமன்றமே ஹோல்டு பண்ணாது. ஏன்னா எல்லாமே ஜுடிஷியரி சைடு அகேன்ஸ்ட் ட்ரக். அப்படிங்கிறப்ப இதை நாளைக்கு எப்படி நீங்கள் சந்திக்க போகிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளார திமுக ஆட்சிக்கு முன்னாடி போதைப் பொருட்கள் வரல, கஞ்சா இருந்துச்சு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் போதைப் பொருள் வந்துச்சுங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு இப்போ உங்களுடைய மகன்கிட்ட இருந்த நண்பர்கள் கோடி கணக்கில் 1000 கணக்கில் வச்சுருக்கிறவங்க இந்த புழக்கத்தில் இருந்தாங்க. இவங்களால தான் நாளைக்கு இது உள்ளே வந்திருக்குங்கிறத ட்ராக் பண்ணால் ஜாஃபர் சாதிக்கினால ஒரே ஒரு கேரக்டர்னால திமுக எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது நாளைக்கு எந்த அளவுக்கு நாளைக்கு இம்பேக்ட் கிரியேட் ஆகுங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரையுமே நாளைக்கு அவர் தெரியலன்னு சொல்ல முடியாது. அவருடைய ட்விட்டர் இன்ஸ்டா பக்கத்துலேயே 98 பேரை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதில் 3 பேர் நாளைக்கு இவங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்டாவில் இப்போ எக்ஸ்லேயே நிறையா அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் நெஞ்சு வலின்னு படுத்தப்ப 3 பேர் நாளைக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு பார்க்கறதுக்கு. ஒன்று உதயநிதி, போலீஸ் அவரை விட்டுறாங்க, மீதி 2 பேரை தடுத்துடுறாங்க. அந்த 2 பேரை இவர் அவங்களெல்லாம் விடுங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். அந்த 2 பேர் யார் அப்படின்னா விக்ரம் ஜூஜுவும் ஆகாஷ் பாஸ்கரனும். ஏன் நைட்டு செந்தில் பாலாஜியை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் மதுபான ஆலைகள்லேருந்து வாங்கக்கூடிய பணங்களும் சரி, இந்த டாஸ்மாகில் 10 ரூபா கூட வாங்கி இந்த கரூர் கம்பெனியை வச்சு வசூல் பண்ணுற பணங்களும் நீங்கள் சிறைச்சாலைக்கு போகிறதுனால உங்களால் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு இந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அதனால் இந்த 3 பேரும் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போய் அறிமுகப்படுத்துகிறார். இதில் இருந்து தான் இதுக்கு முன்னாடிலாம் இவங்க கவர்மெண்ட் வந்தப்போ 1 கோடி 2 கோடின்னு இருந்தவங்க. இந்த செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பிறகு செந்தில் பாலாஜி இடத்துல இந்த 3 குரங்கு ஏறி உட்காந்துச்சு. அதனால தான் இடி டாஸ்மாக் டைரக்டர்கிட்ட இவன் ரத்தீஷ் சேட் பண்ணதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இவங்க தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கேருந்து எவ்வளோ எடுக்கணும், இப்போ எவ்வளோ எங்கே சப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் இவங்க தான் நோட்டம், இவங்க தான் ஆர்டர் போடுறாங்க. கரெக்டு. இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தப்பையும் வசூல் பண்ண எல்லாத்தையுமே கொண்டு போய் ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துருப்பாரு. அவருக்குன்னு ஒரு தொகையை எடுத்துக்கிட்டு தானே நாளைக்கு அங்கே கொடுப்பாரு. இவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க செந்தில் பாலாஜி தலைமை குடும்பத்துக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர செந்தில் பாலாஜி மாதம் மாதம் எடுத்த கட்டிங்க இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேர்த்துக்குள்ளார பிரிச்சுக்கிட்டாங்க. அதுதான் இந்த பணம். அதுக்காக தான் செந்தில் பாலாஜி வந்து ஈடிட்டு இவங்களை வந்து சொல்லிட்டாருன்றீங்க. நான் மந்திரியாக இருந்தேன் பேர் உள்ளே இருந்தப்பெல்லாம் இவங்க தாங்க ஆட்ட மாட்டாங்க. இவங்ககிட்ட தாங்க காசு இருக்குது. இவங்க தான் டைரக்ட் லிங்க் டு உதயநிதி. நீங்கள் என்னையை பிடிச்சிங்கன்னா கூட உதயநிதியை பிடிக்க முடியாது. இவங்களை பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உதயநிதி மாற்றிக்குவாருங்கிறதெல்லாம் செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்த ரூட். இந்த 3 பேரை யாருக்காவது பத்திரிகையிலையோ இல்லை பொதுவெளியிலையோ இல்லை யாருக்காவது இந்த 3 பேரை பற்றி யாருக்காச்சும் ஒருத்தரை பற்றியாச்சும் தெரியுமா? இது எல்லாம் தெரிய வச்சது இந்த ரைடு தான். அந்த ரைடுக்கு நாளைக்கு அடையாளப்படுத்தி கொடுத்தது செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி தான் சொல்லிட்டார் அப்படின்னா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்கு. செந்தில் பாலாஜி உங்கள் மண்டல நிர்வாகியாக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. செலவு பண்ணும்ல 8 மண்டல பொறுப்பாளர்கள் 8 பேருமே பணப்பார்ட்டி இல்லை சார். இவர் வந்து பணம் இல்லைங்கிறீங்களா? ஒன்றுன்னா சொல்கிறேன், பணம் இருக்குதா இல்லையா, மிதமிஞ்சிய பணம் இருக்குதா, வேலை பார்க்குறாங்க, சரி ஓகே நாளைக்கு வெற்றியை பெற்று கொடுப்பாங்கன்றதாக போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களா? கனிமொழி கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் அவங்க வெயிட்டாக இருக்குவாங்க. அப்புறம் ஆர் ராசா இருக்குதா இல்லையா?
ஏவா வேலு, KN நேரு, தங்கந்த நர்ஸு, சக்கரபாணி, செந்தில் பாலாஜி, MRK பன்னீர்செல்வம் 8 பேர்கிட்ட இதில் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிற அவர் பார்த்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு கூட டிவிக்கில இருந்து ஒரு பெண் நிர்வாகி கூட்டு வந்து வெளியில் நம்ப மாட்டாங்க. ஒன்று இன்னொன்று பெண் நிர்வாகி ஆமாங்க. அந்த அவங்க அம்மா ஏற்கனவே திமுகவில் பொறுப்பில் இருக்கிறாங்கங்க. ஏற்கனவே இருந்தது அந்த பொண்ணு சும்மா நாளைக்கு தாவே காப்பறேன்னு போச்சு. அது மீடியா லைம்லைட் கிடையாது. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கான்னு சொல்ல வர்றேன். அந்த அளவுக்கு கட்சிக்கு விசுவாசமா இருக்கவரை நம்ம வந்து பாருங்க, அவங்க வாங்கி சாப்பிட்ருக்காங்க முதலமைச்சர் குடும்பம். அதனால உடனே சந்தேகப்பட மாட்டாங்க. எனக்கு வர தகவல்கள் உண்மை. நாளைக்கு இவர் அங்கே கை காட்டியா இருக்கிறாரு, நாளைக்கு இவர் சொல்றாரு, சொன்ன உடனே கிளம்பிடுவாரு. 5 MLA உடனே தேவைப்பட்டா போயிடுவாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கறதுக்கு தயாரா இருக்கு. நான் வெளிப்படையா இன்னொன்னு சொல்றேன். நீங்க ஏன் அவ்வளவு தூரம் உள்ள போறீங்க? திருச்சி மாவட்டத்திலேயே 2 அமைச்சர்கள் நாளைக்கு நேருவை ஏற்றுக்கிட்டு செந்தில் பாலாஜி கூட இருக்கிறாங்க. நாளைக்கு அவர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஃபோட்டோ கிடையாது, துணை முதலமைச்சர் ஃபோட்டோ கிடையாது. அவர் சேர், அந்த MLA சேருக்கு பின்னாடி 5 அடிக்கு வெறும் செந்தில் பாலாஜி ஃபோட்டோ மட்டும் ஒரு MLA வச்சிருக்கிறார் தெரியுமா? அமைச்சராக இல்லாவிட்டாலும் செந்தில் பாலாஜி புகைப்படம் தான் இங்கே இருக்குன்றீங்க. அது கரெக்டு. திருச்சிங்கிறது நேருவோட கோட்டை. நீங்கள் இவங்க MLA ஆனது எல்லாமே நேருவோடைய ஆதரவுனால. அப்படிப்பட்ட MLAக்களே நாளைக்கு செந்தில் பாலாஜி சொல்கிறத தான் நான் கேட்பேன். கலைஞர் போட்டாங்கன்னா, ஸ்டாலின் போட்டாங்கன்னா, உதயநிதி போட்டாங்கன்னா, பழனியாண்டி ஸ்ரீரங்கம் MLA போய் பாருங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்குதுன்னு. நாளைக்கு அதே சவுந்தர பாண்டியனும் நாளைக்கு ஒரு செந்தில் பாலாஜிகிட்ட தொடர்பில் இருக்காருங்கிறாங்க லால்குடி MLA. இது மாதிரியான சில ரகசியமாக பல திமுக MLAக்கள் செந்தில் பாலாஜி சொன்னால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கிற தகவல்கள் நாளைக்கு செந்தில் பாலாஜி பின்னாடி வலு சேர்க்குது. நாளைக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கிறப்ப இந்த கும்பல் அவர் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறது தான் அவங்க சொல்கிறது. டெல்லி என்ன சொல்லுதோ அதை அவர் செய்வார். இதுதானே பார்வை. இப்பயும் இந்த விஷயங்கள் நாளைக்கு இதெல்லாம் வந்து EDக்கு இங்கே பாருங்கள், EDயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல கோடு போடணும். அப்போ தான் அவன் ரோடு போடுவான். இவனை பிடி, எதுக்கு இவனை பிடிக்க சொல்கிற, இது இங்கே பாரு இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் இவன் தான் இப்படி பிடிச்சா இவன் மாட்டுவான் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னால் தான் அவங்க இறங்குவாங்க. ரஃப்பாக பிளைண்டாலாம் உள்ளே இறங்கி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போன்னு போகிறது ED கிடையாது. முதல்ல அது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ நாள் ஹிடனில் இருந்தவங்க இன்றைக்கி அமைச்சர்களுடைய ரைடை ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு நாளைக்கு மூளை இவனை பிடிப்பா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களை வேகப்படுத்தினதுக்கு காரணம் தகவல் இப்போ தான் அவங்க காதுக்கு வந்திருக்குது. தகவல் சொன்னது இவர் தான். நிறைய நடிகைகளும் சிக்குவாங்க. ஆகாஷ் பாஸ்கர் பணம் தான் செய்வாங்க. ஃபண்டு எங்கெங்கே போயிருக்குது? இப்போ இவன்கிட்ட வந்த பணம்லாம் நாளைக்கு அண்ணாமண்ணான்னு படத்தில் இறக்கியிருக்கிறான், பல படங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறான். நாளைக்கு வர சும்மா நடிகைகளுக்கே 45 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் கொடுக்குறாங்க. ஏங்க நான் 10 நடிகைக்கு வச்சாலே 4.5 கோடி ஆச்சுங்க. 40 நடிகைங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 18-20 கோடி ரூபாய்க்கு வெறும் 20 கோடி ரூபாய்க்கு வெறும் ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அது மாதிரி வந்து எங்கெங்கே பணம் போச்சுங்கிறத தெரிஞ்சு தானே ஆகணும். அதில் சம்மந்தப்பட்ட இப்போ நான் சொல்கிற மாதிரி அட்லியாக இருக்கட்டும், விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்னும் நாளைக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆதாயம் அடைஞ்சிருக்காங்களா, அவங்களுக்கு எதுவும் பெரிய தொகைகள் போயிருக்குதா அப்படின்னு விசாரணை வளையத்துக்குள்ளார வரதானே செய்வாங்க. எப்படி வராமல் இருப்பாங்க? நடிகர்கள் கொடுத்த பணத்தில் ஒயிட்டாக கொடுக்காம பிளாக்ல கொடுத்துருந்தா 10 கோடியோ 20 கோடியோ கொடுத்தா அவங்களும் சிக்குவாங்களா? சிவகார்த்திகேயனோ, தனுஷோ, சிம்புவோ, யாராக இருக்கட்டும் கொடுத்தா ஃபண்டு எங்கே போயிருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. நாளைக்கு ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன், ஒரு 5 கள்ள நோட்டு உங்கள்கிட்ட இருக்குது. அந்த 5 கள்ள நோட்டை நீங்கள் எங்கேயோ ஒரு 5 இடத்துல கொடுத்துட்டீங்க. அப்படிங்கிறப்ப எங்கெங்கே எவங்கிட்ட போச்சு அப்படிங்கிறத அந்த நோட்டை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா? அப்போ தானே நாளைக்கு அந்த நோட்டை ரெக்கவரி பண்ண முடியும். இல்லை நாளைக்கு ரெக்கவரி பண்ண முடியலன்னா அந்த நோட்டு எவங்கிட்ட இருக்கோ அவனை கைது பண்ணுவாங்க பணம் இல்லைங்கிறப்ப. அது மாதிரி தான் நாளைக்கு ED போவாங்க. EDங்கிறது ஃபஸ்ட்டு இறங்கி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு மேலே கண்ணை காட்டிட்டான்னா இன்கம் டேக்ஸும் CBIயும் இறங்கும். இப்போ குறி உதயநிதிக்கு தானா இல்லை அடுத்து போகுமா? ஸ்டாலின் டார்கெட் அவர் தாங்க. டார்கெட்டு சபரீசன் மேலாம் கை வைக்க மாட்டாங்க, கனிமொழி மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறீங்க அப்படி? பிஜேபி அவங்க சப்போர்ட் பண்ணுது. சபரீசனுக்குமா? ஆமாம். என்ன சார், ஸ்டாலினோட மருமகன் சபரீசன், ஸ்டாலினோட தங்கை. மகனும் மருமகனோட சண்டை தெரியுமா தெரியாதா? மருமகன் வந்து மகன் பாதிக்கப்பட்டதில் அவர் கோவம் என்னன்னா 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தீங்க, ஐபாக்கை கூப்பிட்டு வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு உங்களை ஆட்சியில் அமர்த்தினது நான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாளைக்கு CM சீட்டில் உட்கார வச்சேன். நீங்கள் CM சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் பையன் தான் எல்லாங்கிறீங்க. என்னால் தான் கெட்ட பேர் வருது, அதனால் நீ கொஞ்ச நாளைக்கு இந்தியாவுக்குள்ளார வராத, நீ துபாய் போன்னு என்னையவே நாடு கடத்திட்டீங்க. நாளைக்கு அனுபவிங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாரு. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் எப்படா உதயநிதிக்கு வீழ்ச்சி வரும்னு அவங்க காத்திருக்கிறாங்க. பாஜக பயன்படுத்துன்னு நினைக்கிறீங்களா கனிமொழி? கண்டிப்பாக பிஜேபிக்கு கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையில் கனிமொழி திமுகவில் கலவரம் செய்வதற்கோ திமுகவை உடைப்பதற்கோ இல்லை திமுகக்குள்ளார சில தேவையில்லாத வேலைகளை பார்க்கறதுக்கு கனிமொழி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கீ. இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி வெளிநாடுகளில் பேசுறதுக்காக விவரிக்கிறதுக்காக அந்த அனைத்து கட்சிக்குள்ள கனிமொழி இருக்காங்க. நான் சொல்கிறது 2G கேஸே மேல்முறையீடு 13 வருஷம் ஆச்சு. பிஜேபி வந்து கொஞ்சமாச்சு கேஸ் மூவ்மெண்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா?
அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. எப்பயோ அதை விசாரணை முடித்து கன்விக் பண்ணணுன்னா அவங்களால பண்ண முடியும். ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட வழக்கு தான், மேல்முறையீடு தான் போயிருக்கிறாங்க. அதனால் வந்து அதையும் ட்ரையல் எடுக்க முடியும். அதை எடுத்துட்டா நாளைக்கு இவங்களுக்கு ரூட் ஃப்ரீ ஆயிருங்கிறதுனால தான் அவங்கள வச்சுருக்காங்க. அதை வச்சு கூட அவங்கள மிரட்டுவாங்க. இதெல்லாம் சாத்தியமா திமுகவில்? சரி, இன்றைக்கி ஒரு தகவல் எழுதி வச்சுக்குவோம். இன்றைக்கி இந்த டேட்டை ஜெகதீஷும் நானும் கேலண்டரில் குறித்து வச்சுக்குவோம். நாளைக்கு நான் சொல்கிறது நடக்குதான்னு மட்டும் பாருங்கள். அதிமுகவில் எப்படி நாளைக்கு பிளவுகள் ஏற்பட்டு சில்லாக உடஞ்சி பிரச்சனைகள் நடந்துச்சோ அதே மாதிரி விரைவில் ஆட்சி அதிகாரம் இழந்த பிறகு, தேர்தலுக்கு பிறகு திமுக ஒரு வேளை தோத்துச்சு அப்படின்னா திமுகக்குள்ளாரையும் இதே பிரச்சனைகள் வரும். கனிமொழியினால் ஒரு பகுதி திமுக உடையும். நாளைக்கு இதை சில்லாக உடச்சி காட்டுவாங்க பாருங்கள். இதை எழுதி வச்சுக்குவோம். இந்த எபிசோடு நாளைக்கு திரும்பி நீங்கள் வந்து ரீகேப் டேட்டோட போடணும், அன்னைக்கு சம்பவம் நடக்கிறப்ப. தோத்தான்றீங்க, ஆனால் தோக்க மாட்டோம், 234 ஜெயிப்போன்றாரு ஸ்டாலின். அதை அவர் சொல்லுவார், அதெல்லாம் ஊரில் இருக்கிறவன் நம்பணும். இன்னும் அதாவது திமுகவை உதயநிதியை கைது செஞ்சு தொடர்ச்சியாக 5 ஏங்க தாமோதர் பிரகாஷா ஒத்துக்கிறாரு, ஜெகதீஷ் ஏன் ஒத்துக்க மாட்டேறாரு? நாளைக்கு 5 அமைச்சர்களை கைது செய்து உதயநிதியை கைது செய்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு தாமோதர் பிரகாஷ் சொல்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே மந்திரிங்க பேர் கொண்டு சொல்லிட்டேன். என் வீட்டில் கூட என்னை கேட்டுச்சு, இந்த பாரு அந்த மனுஷன் கூட எவ்வளோ டீசெண்டாக போய் 5 மந்திரின்னு மேலோட்டமாக சொல்லிட்டு வந்தார். உடனே எவன் போய் மந்திரிங்க பேர்லாம் சொல்ல சொன்னாங்குது. அதுமாரி நடக்க போகிறது உண்மை. பப்ளிக்கில் இமேஜ் நெகட்டிவ் ஆகிறப்ப கண்டிப்பாக அந்த வீழ்ச்சியை சந்திப்பாங்க. நான் சொல்கிறது அதிகாரம் போது 2வது அதெல்லாம் வேறு. திமுக 2வது உடையுது, கட்சி நாளைக்கு பஞ்சாயத்து ஆகும். நாளைக்கு ஏடிஎம்கே மாதிரி நாளைக்கு இது நான் என் கட்சி என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பும். கனிமொழி பிரச்சனை பண்ணுவாங்க. இதை எழுதி வச்சுங்க. இதை ரீகேப் போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் சரி இந்த டேட்டு போட்டு அன்றைக்கே நான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் போடணும். இடி ரைட்டுக்கு பயந்து தான் வெள்ளைக்கொடி காண்பிற்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து போகிறார் ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி விமர்சிக்கிறார். உண்மைதான், வச்சுக்கலாம். இவரும் அவர் பயந்து போனார், அவரும் ஒரு பயந்து போனார். அதனால் இவர் அவரை கோலன்னு சொல்கிறதுக்கோ இல்லை அவர் இவரை கோலன்னு சொல்கிறதுக்கோலாம் இல்லை. எடப்பாடியும் நாளைக்கு சட்டசபை அப்போ நடுங்கிக்கிட்டு நாளைக்கு போனவர் வீரர் சூரர் நான் போய் ஏன் உள்துறை அமைச்சரை சந்திக்கக்கூடாது தமிழ்நாட்டு பிரச்சனைக்கான்னு பேசினப்போ டெல்லியில் பத்திரிகையாளர்கள் மைக்கு நீட்டினப்போ ஆமாம் நான் உள்துறை அமைச்சரை பார்க்க வந்திருக்கேன்னு தைரியமாக சொன்னாமல் நான் என் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கேன்னு ஓடினவர், வண்டி மாறி கள்ள கடத்தல் கும்பல் தலைவர் மாதிரி போயிட்டு வந்தவர், நாளைக்கு இவரை சொல்ல முடியுமானா முடியாது. அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ப்ரைவசி கான்வர்சேஷன்ஸ் பிட்வீன் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஃபோன்ஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்க. எதாக இருந்தாலும் நேரில் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு முன்னாடி முதலமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இருந்தார், ஞாபகம் இருக்குதா? அது மாதிரி உதயநிதிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு, அப்பயும் சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தார், அந்த பிரச்சனை செட்டில் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி உதயநிதி போனதுக்கப்புறம் தான் அந்த ஒலிம்பியாடு ஃபங்க்ஷனுக்கு அவர் நேரில் கூப்பிட வந்தால் திரும்பி அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக போய் கூப்பிட்டு வந்து இணக்கப்போக்கில் அப்போ தான் முதலமைச்சரும் பிரைம் மினிஸ்டரும் ரொம்ப லாயலாக நடந்துக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்குதா? திரும்ப சமாதான பேச்சுக்காக தான் போயிருக்காருன்றீங்களா? மேபி பையனை தொடாதீங்கன்னு பேசலாம், ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பேசினா தான் அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட சமரசம் பண்ணி இதுக்கு மேலே அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க அதிமுக கூட கை கோத்துட்டாங்க. அவங்க அதிமுக ஜெயிச்சாதான் இவங்களுக்கு மரியாதை. நாளைக்கு அவங்க கூட பேருக்குன்னு கை கோத்துக்கிட்டு நான் வெறும் 40 சீட்டு எம்பி எம்எல்ஏ வாங்கிக்கிறேன் நீ திரும்பி சிஎம் ஆகிக்கியா அப்படின்னு விடுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. மம்தா பானர்ஜி ரொம்ப நாசுக்காக நேக்காக அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு எலெக்ஷன் டைமில் அவங்களுக்கு பிரித்து வச்சு எலெக்ஷனை டைட் பண்ணி நாளைக்கு பிரச்சனை பண்ணாங்களே தவிர அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ளார அவங்களுக்கு பிரச்சனைகளை ஸ்கேம் பண்ணுறதுக்கோ ரைடு விடுறதுக்கோ அரெஸ்ட் அளவுக்கு போகிறதுக்கோ அவங்கக்கிட்ட எதுவும் கிடைக்கல. பட் கெஜ்ரிவாலையும் சந்திரசேகர் ராவையும் ஆட்டி பார்த்துட்டாங்க, நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் கையில் இழுத்துக்கிட்டாங்க. ஐஎன்டிஏ கூட்டணியில் வேறு யார் வச்சுருக்கிறீங்க? இல்லை எதுக்கும் பயப்படாத திமுக அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதான் இப்போ கிளம்பி போகிறப்பே தெரிலையா, இங்கே டெல்லிக்கு போகிறது நாளைக்கு ஏதோ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காக நம்ம மாநில உரிமைக்காக போகிறேன் மக்களின் நலனுக்காக போகிறேன்லாம் டயலாக் பேசாதீங்க. உங்களின் குடும்ப நலனுக்காக போகிறீங்க. நாளைக்கு நீங்கள் போய் பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டார்கெட்டை அவங்க நாளைக்கு இங்கே அச்சீவ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இங்கே அவங்க கால் ஊனியே ஆகணும். அதனால் உங்கள்கிட்ட சமரச போக்குக்கு அவங்க வரமாட்டாங்க. தேர்தல் நிதியே செலவு பண்ண விட மாட்டாங்கன்ற டைட் பண்ணிவிடுவாங்கன்றீங்க. மொத்தத்தில் ஃபண்டே இருக்காதுப்பா. உங்களால் நாளைக்கு சுத்தமாக கையில் எடுக்க முடியாது. ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறத பற்றிலாம் யோசிச்சு கூட பார்க்காதீங்க. அதற்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு பெரிய பண முதலைகளாக இருக்கக்கூடிய இந்த இவர் இருந்தால் போதும் இந்த மாவட்டத்தில் 20 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு சொல்கிற மாதிரி மாசாக ஒரு 5 மந்திரிங்களை உள்ளே தூக்கி வச்சுருவாங்க. அதுமாதிரி சிஎம்மோட அவங்க டார்கெட் முன்னாடி கொஞ்சம் ரேண்டமாக இருந்துச்சு. மருமகனா சிஎம் வரைக்கும் போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டார்கெட்டு உதயநிதி தான்.
சபரிசனை தொட மாட்டாங்க, கனிமொழியை தொட மாட்டாங்க, சிஎம்ஐயும் தொட மாட்டாங்க. ஆனால் உதயநிதி உள்ள இப்போ சந்திரசேகர ராவோட மகளை தானே உள்ள தூக்குனாங்க, சந்திரசேகர ராவை தூக்கல. அது மாதிரி அவங்க ஏதோ ஒரு கணக்கில் இவரை டார்கெட் பண்ணிட்டாங்க. மெட்டீரியல் மாட்டிக்கிச்சு. கவிதாவை மட்டும் என்ன சும்மா தூக்குனாங்களா? அந்த அம்மா தேவையில்லாமல் நாளைக்கு மாட்டி எலக்டோரல் பாண்ட்லேயே பிஜேபிக்கு அதிக எலக்ட்ரல் பாண்ட் கலெக்ஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா காங்கிரஸ் தேசிய கட்சியை விட பிஆர்எஸ்க்கு ஜாஸ்தி எலக்ட்ரல் பாண்டு, ஒரு ஸ்டேட் பார்ட்டி. அப்போ அதான் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண வேலைக்கு மாட்டினீங்க. அது மாதிரி இங்கே அவங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிருக்குது, விஷயம் மாட்டியிருக்குது, செய்கிறாங்க. நாளைக்கு இன்றைக்கி ஸ்டே இருக்கலாமே தவிர இது மீண்டும் பூதம் கிளம்பும். விசாகன் வந்து சரண்டர் ஆகிட்டார், கிட்டத்தட்ட 30 வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்னன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா சரண்டர் ஆயிடுவாங்க. இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகிச்சிக்க மாட்டாங்க. நாளைக்கு மேலே ஒரு சுழிச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே லைஃபே போச்சு. அது மாதிரி இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், செந்தில் பாலாஜி செய்ய சொன்னார், செஞ்சேன். நீங்கள் ரத்தீஷு பேச்சை கேட்டுக்க சொன்னீங்க, ரத்தீஷு சொன்ன அப்படி செஞ்சேன். இப்போ நாளைக்கு இடி வந்திருக்கு, அவங்க சொல்கிறாங்க, நான் செய்கிறேன், அவ்வளோதானே. அவர் அதிகாரிங்கிற முறையில் நாளைக்கு எனக்கு என்ன சொல்கிறாங்களோ நான் செய்கிறேன்ட்டு போகிறாரு. அதனால் அவர் அங்கே இருந்த வரைக்கும் அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தார். பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் அவரை தற்காத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் நாளைக்கு வாக்குமூலம், அதாவது எவ்வளோ மேனுஃபேக்சரிங் ஆச்சு, என்ன ஆச்சு, வந்தெல்லாம் ரைட்டாங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இவ்வளோ தான் வாங்குங்க, இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறாங்க. உதயநிதி தயாராக இருக்காளா, எதிர்கொள்ள தயாராக இருக்காளா, எப்படி போயிட்டு? அவர் அப்படி தானே பேசுகிறாரு மேடையில். நான் ஒன்றும் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு. வெளியிலிருந்து மேடை பேச்சு பேசுகிறப்ப கொஞ்சம் வீராப்பாக தான் இருக்கும். அந்த பிரிசன் லைஃபு, இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட்டு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி இவங்களுடைய கட்சியுடைய நிலை இன்னும் சீர்குலைகிறப்ப, நாளைக்கு ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போகிறப்ப, நாளைக்கு இன்னும் பிரச்சனைகளில் மாட்டுறப்ப, இன்னும் 5 வருஷம் நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக அமைச்சர்களை கைது செய்வேன்னு சொல்லிட்டு 5 வருஷமாக ஒருத்தனையும் தொடாமல் விட்ட மாதிரிலாம் நாளைக்கு உங்களை திரும்பி விடுவாங்கன்னு நினைக்காதீங்க. திரும்பி எடப்பாடி வந்தால் அதிமுகவோடைய பிஜேபி சொல்லியாச்சு, திமுகவில் இருக்கிற எல்லாத்தையும் சில்லாக கழட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அதற்கு உண்டான வினைகளை முதலமைச்சரும் நினைக்கிறாரு, ஃபேஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, நம்ம நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி பிஜேபி செஞ்சாலோ கைது பண்ணால் மந்திரிங்களையோ வீட்டிலையோ பண்ணால் நம்ம மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்பான், பாருங்கள் என்ன மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐன்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளை அராஜக போக்கு பண்ணி இதுதான் ஃபாசிசம், இதுதான் நாளைக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நியாயம் கேட்போம். மக்கள் நாளைக்கு நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. Subscribe to One India and never miss an update. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்